இது அதுவும் இப்ப வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ங்கிறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வாக்க வாங்குற வழியும் தான் இது. திருவள்ளூர் கலாச்சார மையங்கள்லாம் அமைக்கப்படும் சொல்றாங்க. திருக்குறள் கலாச்சார மையம், அதாவது இதெல்லாம் வந்து உலகம் பூரா அமைக்க போறாங்க. இங்க பாரு, ஆஸ்பத்திரி கட்டுறேன் நான் 10 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. எப்ப ஸ்டார்ட் பண்ணா? 1200 கோடி செலவு பண்ணி 400 ஏக்கர் நிலத்துல நான் உருவாக்கியிருக்கேன். அது கட்டடம் கட்டியாச்சு. என்ன, அங்க பல்லாயிரக்கணக்கான செங்கலை வச்சு கட்டடம் கட்டியாச்சு. அது திறக்க வேண்டியதான், ரிப்பன் கட்டி திறக்க வேண்டியதான் பாக்கி. நீ அதுக்கு திறக்க மாட்டேங்கிறிய, அதையும் திறக்க மாட்டேங்கிற. ஒன்னால ரிப்பனை வெட்ட முடியலையா? இல்ல அதுக்கு சில காரணங்கள். அப்ப நான் என்ன சொல்ல தெரியுமா, நான் இனிமே ரிப்பன் ஒண்ணு தூக்கிட்டே தெரிய போறேன். ஐயா ஸ்டாலின், இந்தாங்க உங்களுக்கு ஒரு ரிப்பன் கத்திரிக்கோள் தூக்கிட்டு திரிவேன். அவர் செங்கல் தூக்கிட்டு திரிற மாதிரி ரிப்பனையும் கத்திரிக்கோளை தூக்கிட்டு திரிய போறேன். நம்மளுடைய 5.5 லட்சம் கோடி தான் கொடுத்தாங்க. அதான் அட்டவணையோடு சொல்லி இருக்காரு. ஆகையினால எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானேங்கிற மாதிரி இவரு அந்த தன்மை விடுந்தவரு. இவருக்கு பொய்யை தவிர வேற எதுவுமே பேச தெரியாத பொய்யர்கள். அவங்க வரப்போறது இல்ல. இங்க பாரு, பிஜேபி போல ஒரு அயோக்கிய இந்த உலகத்திலேயே கிடையாது. புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நாங்க வெல போறோம்னா அது வந்து அவன் பேர்ல ஈடிய வைக்கிறது. யாரும் காசு பணத்துக்காக போகல. எல்லாத்தையும் ஏன் பயப்படுறான்? ஏன் பயப்படுறான்னா, ஏதாவது அங்கங்க என்னத்தையா ஊழல் பண்ணிருப்பாங்கல்ல. 22 கோடி பேர் இருக்காங்களே, அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 22 லட்சம் கோடி ஆகுமே அப்படின்னு கேள்வி கேட்டு சிதம்பரம் இருங்க. சிதம்பரம் என்ன குறிப்பிட பண்ணிக்கணும். இந்த 22 லட்சம் கோடி என்பது வந்து ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 47,000 கோடி தான். 47 லட்சம் கோடி தான். அதுல பாதி இது வருது. பிறகு நீங்க இவற்றை கேட்கிறாங்க, சிதம்பரத்திட்ட டெலிவிஷன்ல கேட்கிறாங்க, டிவி அவர் கேள்வி கேட்கிறாங்க நேர்காணல்ல. அவர் எப்படி நழுவுறாரு தெரியுமா? நாங்க வறுமை கோட்டு கீழேங்கிற சொல்லல, வறுமையிலும் வறுமையான மக்களுக்குன்றார். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா. இருவருக்கும் வணக்கம். முதல்ல அரசியல் விமர்சகர் திரு கலை ஐயாவோட வந்து துவங்கலான்னு இருக்கேன். பாரதிய ஜனதாவுடைய மேனிபெஸ்டோ ஒரு பெரிய பேசு பொருளாக ஆயிருக்கு. வழக்கம் போல இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து இதுல இருந்து மாநில சுயாட்சிக்கான சார்பு எதுவுமே இல்லை. மேலும் சர்வாதிகாரத்தை தான் போதிச்சிருக்கு. எந்த ஒரு உப்புசப்பு இல்லாத மேனிபெஸ்டோன்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. முதல்ல நீங்க எப்படி இந்த விமர்சனத்தை பாக்குறீங்க? மேலும் இது சம்பந்தமா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடியார் கூட ஒரு கண்டனம் தெரிவிச்சோம். இதுக்கு விமர்சிச்சா நம்ம பார்க்க முடியலையே, எப்படி பாக்குறீங்க? வந்திருக்கு அதிமுக இருந்து விமர்சனம் வந்திருக்குது. லேட்டா வந்திருக்கு. இந்த மேனிஃபெஸ்டோ லேட்டா வந்திருக்குது. அதிமுக விமர்சனம் வந்திருக்குது. எடப்பாடி சொல்லல, அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் அவர் பேர் என்ன, நம்ம மீன்வளத்துறை முன்னாள் மீன்வளத்துறை ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் கமெண்ட் வந்துருக்குது. அது எடப்பாடி தான் அவர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அவங்க அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு கடுமையா. இப்ப இந்த 3 விஷயம் அவங்க முன்னாடி சொன்னாங்க. 2009 தேர்தலில் அவங்க 2009 2019 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2014 சொன்னாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. முத்தலாக் தடை சட்டம், 370 காஷ்மீர் நீக்குவோங்கிறது, ராமர்கள் கட்டுவோம். இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க 3 முடிச்சிட்டோம். அந்த 3 முடிச்சிட்டீங்க, ஆனா எதை செய்யல தெரியுமா? உங்களுடைய தத்துவார்த்த ரீதியான இதெல்லாம் முடிச்சிட்டீங்க, ஆனா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்க செய்யலன்னு தான் எதிர்கட்சி விமர்சனம் செய்யறாங்க. 2 கோடி பேருக்கு வேலை என்பது, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்குவோம் என்பது இல்லையா, இதையெல்லாம் நீங்க செய்யல. நீங்க சொன்னதோட சரி, செய்யலைங்கிறதான் மக்களுடைய விமர்சனம். விலைவாசி குறைக்கல, அது மாதிரி. அடுத்து இந்த 2 விஷயம் வைக்கிறாங்க. தத்துவார்த்த ரீதியாக அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, 1 நேஷன் 1 எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல். ஒரு காலத்துல எடப்பாடியார் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தார். ஆமா, அது ஜெச்சப்பற இல்லைன்னாரு அவரு. அது அவர் ஆட்சியில் இருந்தப்ப ஆபத்துன்னு சொல்லி வேணாம்னு சொன்னாரு.
இப்ப எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆட்சி வந்ததுனால அது பண்ணட்டும், அவருக்கு favour-ஆ இவங்க வேகமா அந்த ஆட்சி போகட்டும் ஆமா. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது அப்படிதான் அவர் நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். எல்லாமே அப்படிதான். இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த சொல்றாங்க. ரெண்டையும் அவங்க கேரண்டிடா சொல்றாங்க. இந்த ரெண்டையும் நான் ஆதரிக்கிறேன். ஓ அதிமுக எதிர்க்குது, திமுக எதிர்க்கிறது, இந்தியா கூட்டணிக்காரங்க எதிர்க்கிறாங்க. நானும் பாஜகவுக்கு எதிர்ப்பாளர்கள் தான். ஆனா இந்த ரெண்டு சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா, அது வந்து இப்போ இதுக்கு போயிடும், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஜனாதிபதி ஆட்சி வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்றது அர்த்தமற்ற விஷயம். ஏன்னா 1962 வரைக்கும் இந்தியாவிலேயே சுதந்திரம் அடைஞ்சு பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகள் என்ன இருந்துச்சு, ஒரே தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. சைமல்டேனியஸ் தேர்தல், என்ன பேருனா ஒரே நேரத்துல எல்லா தேர்தலும் நடத்தி முடிச்சு ஒரே வாக்காளர் பட்டியலும் சொல்லியிருக்காங்க. பாஜக மோடி வந்து சர்வாதிகாரிங்க, இவங்க கொள்கையை பாசிச கொள்கை, இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்களா ஜனநாயகவாதிகள், குறிப்பா இந்தியா கூட்டணி? யாரு ஜனநாயகவாதிகள்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், உதாரணமா ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷனை சப்போர்ட் பண்ணிடுவாங்க, கான்ஸ்டிடியூஷனே இல்லாம செஞ்சிருவாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதுக்கு எதிராக இவங்க போயிடுவாங்க, அதை வந்து டோட்டலா எராடிகேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படிங்க பண்ண முடியும்? 2/3 மெஜாரிட்டி வேணும். அதுல சில அடிப்படை கோட்பாடுகளை நீங்க எமர்ஜென்சி பீரியட்ல வந்த விஷயம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடிப்படை கோட்பாடுகளை நீங்க 2/3 மெஜாரிட்டி இருந்தாலும் மாற்ற முடியாது, அது பெர்மனன்ட். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எமர்ஜென்சி பீரியட்ல? காங்கிரஸ் உயிர் வாழும் உரிமை, அடிப்படை உரிமை, அதையே நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ரத்து பண்ணிட்டீங்க. ரத்துல சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. கான்ஸ்டிடியூஷனே சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அது செல்லுபடியாக அந்த காலத்துல 19 மாத. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இந்திரா காந்தி சேலை கட்டிய ஹிட்லர் சொன்னீங்க, பாசிஸ்ட் நீங்க. இன்னைக்கு மோடியை பாசிஸ்ட்ங்கிறீங்க. முதலாளித்துவ அரசுகள், அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் பாசிஸ்டா தான் இருப்பாங்க. பாசிச குணாம்சம் வெளிப்படும். எப்பப்போ அவங்களால மக்களுடைய செல்வாக்கை அவங்களால தக்க வைக்க முடியலையோ, அவங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புதோ, அதிகமாகுதோ. இப்ப நீங்க பல முறை பதிவு செஞ்சிருக்கீங்க, காங்கிரஸ் பாஜகவையும் நம்ம ஒரே தட்டுல தான் பார்க்கணும், 2 தேசிய கட்சிகளும் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து சொல்லிட்டு வர்றீங்க. நான் அதை உள்வாங்கிக்கிறேன். இப்ப நீங்க பொது சிவில் சட்டத்தை பத்தி சொன்னீங்க, நீங்க ஆதரிக்கிறேன், அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னீங்க. ஆனா தொடர்ச்சியா சீமான் அவர்களே இதை வந்து எதிர்த்துட்டு வர்றாரு பொது சிவில் சட்டத்தை. இந்த பொது சிவில் சட்டத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துட முடியுமா? இது நடைமுறை சாத்தியமா? இல்ல, அதுல நடைமுறை இஸ்லாமியர்களை வந்து குறி வச்சுதான் வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு. தவறு. சீக்கியர்களை வந்து நீ தாடிய வலிச்சுட்டு அவங்க டர்பனை, அதெல்லாம் பிரச்சனை. பொது சிவில் சட்டம் நீ தாடிய வலி டர்பன் எடுன்னு சொல்லல. பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நேற்று கூட பிரதமர் அருமையா பேசியிருக்காரு, கரெக்ட். அதுல வந்து எது சரியோ அதை நான் ஆதரிக்கிறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான், பெண் பாலின சமத்துவத்துக்காக தான் அது வருது. எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் பாலின சமத்துவம். அதாவது மத்திய காலத்துல சொத்துரிமை வந்துச்சு. எங்கல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றை தோற்றம் என்ற புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த சொத்துரிமை சமூகமா இல்ல முதல்ல சமூகம், எல்லாம் பொதுவா இருந்துச்சு சொத்து. அதாவது புராதன கம்யூனிஸ்ட் சமுதாயம் சொல்லுவாங்க. அப்ப பெண்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு. சொத்துரிமை வந்த பிறகு குடும்பம் வருது. குடும்பம் வரும்போது பெண் அடிமையாக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் இருந்த மதங்கள் அத்தனையுமே, குரான்ல வந்து பெண் சமத்துவம் இருக்குது, பெண் சொத்துரிமையும் எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் மத்திய காலத்துல சரியாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்ணை அடிமையாக்குனாங்க. இந்து கோடு பில்லை கொண்டு வந்து இந்து பெண்களை அடிமையாக்குனாங்க. விதவைகள் வந்து மறு திருமணம் செய்யக்கூடாது, சதியே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துனாங்க. ரொம்ப கொடூரமான சட்டங்கள்லாம் பெண்களுக்கு எதிராக இருந்துச்சு. எங்க இந்து மதத்துல இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க? நீ மொட்டை அடிச்சுட்டு போய் காசியில போய் உட்காருட்டாங்க, பிச்சை எடுத்து பிழைச்சிக்கோ பொம்பளை, அதாவது விதவையானவங்கள பிருந்தாவன்ல போய் இருன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. அது அவங்களுக்கு இது வந்து எல்லாமே உள்ளடங்க எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டங்கள் தான் வரும் நினைக்கிறேன். திருமணம், விவாகரத்து போன்ற இன்ஹெரிட்டன்ஸ், அதே போல சொத்துரிமை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், வாரிசு உரிமை, இதெல்லாம் அதுல வருது. அதுல வந்து இந்த எல்லாருக்கும் பொதுவானதுங்க. எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிராக இருக்கின்றன.
மத்திய காலத்துல எல்லா மதங்களும் என்ன அடிப்படையில வேதங்கள்லயோ குரான்லயோ பைபிள்லயே இல்ல பெண்ணடிமைத்தனம் இல்ல. அந்த காலத்துல பெண்ணடிமைத்தனம் இல்லை. இது மத்திய காலத்துல வந்தது. சொத்துரிமை சமூகம் வந்த பிறகு அரசு உருவாகுது. அப்ப குடும்பம்ங்கிறது உருவாகுது. அப்பதான் பெண் அடிமையாக்கப்படுகிறார். அந்த பெண்ணுடைய விடுதலைக்காக, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக தான் இது இருக்குது. திரு காமாட்சியா, பாரதிய ஜனதாவோட மேனிஃபெஸ்டோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் எல்லாம் சொல்லப்படுது. மேலும் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கும் சேர்த்த பதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவின் பெருமை மிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் அப்படின்ற ஒரு சரத்தையும் வந்து பாரதிய ஜனதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ தமிழ் மொழி மீது உள்ள அக்கறையை பாத்தீங்களா? எப்படி பாக்குறீங்க? 10 ஆண்டு கால திருக்குறள் கலாச்சார மையங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி வெறும் செம்மொழிக்கு வெறும் 10 கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு பண்ணுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10 கோடி. ஆனா 600 கோடி இந்திக்கு பிரச்சார சபாவுக்கு ஆண்டுக்கு. அதே மாதிரி வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு 1000 கோடி ஆண்டுக்கு. அப்ப இதுல எப்படி நடுநிலை இருக்கும், எப்படி இது இருக்கும், ஒழுக்கம் இருக்கும்? இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு சொல்றதுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர, இது அதுவும் இப்ப வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ங்கிறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வாக்க வாங்குற வழியும் தான் இது. திருவள்ளூர் கலாச்சார மையங்கள்லாம் அமைக்கப்படும் சொல்றாங்க. திருக்குறள் கலாச்சார மையம், அதாவது இதெல்லாம் வந்து உலகம் பூரா அமைக்க போறாங்க. இங்க பாரு, ஆஸ்பத்திரி கட்டுறேன் நான் 10 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல? எப்ப ஸ்டார்ட் பண்ணா? நம்ம 3 வருஷம் இருந்தோம். 6 வருஷம் கேக்குறாரு பிரச்சாரங்கள்ல. 3 வருஷம் நம்ம திமுக ஆட்சி இருந்துச்சு மாநிலத்துல. நீங்க போதிய அழுத்தத்தை கொடுத்து வேலையை ஸ்டார்ட் சும்மா அதெல்லாம் நீ உனக்கு தெரியும். கட்டாத பில்டிங்க பற்றி பேசுறாங்க. எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு, நேற்று மேடையில கேட்கிறாரு, பிரச்சாரத்துல என்ன கேட்கிறாருன்னா, உலகத்தரத்தில் கால்நடை பூங்காவை 1200 கோடி செலவு பண்ணி 400 ஏக்கர் நிலத்துல நான் உருவாக்கியிருக்கேன். அது கட்டடம் கட்டியாச்சு. என்ன அங்க பல்லாயிரக்கணக்கான செங்கலை வச்சு கட்டடம் கட்டியாச்சு. அது திறக்க வேண்டியதான், ரிப்பன் கட்டி திறக்க வேண்டியதான் பாக்கி. நீ அதுக்கு திறக்க மாட்டேங்கிறிய, அதையும் திறக்க மாட்டேங்கிற. உன்னால ரிப்பனை வெட்ட முடியலையா? இல்ல அதுக்கு சில காரணங்கள். அப்ப நான் என்ன சொல்ல தெரியுமா, நான் இனிமே ரிப்பன் ஒண்ணு தூக்கிட்டே தெரிய போறேன். ஐயா ஸ்டாலின், இந்தாங்க உங்களுக்கு ஒரு ரிப்பன் கத்திரிக்கோள் தூக்கிட்டு திரிவேன். அவர் செங்கல் தூக்கிட்டு திரிற மாதிரி ரிப்பனையும் கத்திரிக்கோளை தூக்கிட்டு திரிய போறேன். இந்தாங்க ரிப்பனு உங்களுக்கு கிடைக்கல பாவம், இந்தாங்க கத்திரிக்கோள். அந்த கால்நடை பூங்கா திறந்து வைங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி உண்டாக்கும் தெரியுமா? ஒயிட் ரெவல்யூஷனுக்கான. இங்க பாரு, அதாவது இவர் வந்து எப்பயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடியார் இல்ல அதிமுகவுக்கு இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்ல விடணும், சும்மா திரும்ப திரும்ப பேசக்கூடாது. சொல்றேன், அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட நான் பெயிண்ட் அடிக்கல, அது எனக்கு தெரியும். அத நீ நிப்பாட்டு. அவரை பொறுத்த மட்டும் அவர் சொல்றது அவருக்கு சரியான தகவலா இருக்கலாமே தவிர எனக்கு ஏற்புடையது இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. அது எனக்கு ஏற்புடையது இல்ல, அது அவருக்கு ஏற்புடையது, எனக்கு ஏற்புடையது இல்ல. இன்றைக்கு வந்து 3 ஆண்டு காலம் பார்லிமெண்ட்ல நம்ம கேட்காம இருந்தோமா? பார்லிமெண்ட்ல கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதுலயும் வெங்கடேஷன் வந்து மதுரை எம்பி ஒத்திவைப்பு தீர்மானமே கொண்டு வந்தாரு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ஆட்கள் யாருமே இல்ல. அப்ப ஒருத்தன் தான் இருந்தான், அந்த தேனி தொகுதி. அந்த பையனும் வர்றதில்ல, போறதில்ல. புரிஞ்சுக்கோ. ஆகையினால இதெல்லாம் நாங்க சொல்லித்தான் பார்த்தோம். அதுவும் இப்ப தேர்தல் முன்னிட்டு தான் இப்ப அதை டெண்டர் கொடுத்துருக்காங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப டெண்டர் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம். ஆகையினால இதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்பி மக்கள் ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. மக்களை ஏமாத்த முடியாது. மக்கள் வந்து இப்ப சரியா இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தையே உன்னால செய்ய இயலல. அதுக்கப்புறம் எப்படி நீ நியாயந்தாங்க செங்கல் தூக்கிட்டு போறது நியாயந்தாங்க உதயநிதி. நானும் வந்து ஒரு ரிப்பனையும் கத்திரிக்கோளை தூக்கிட்டு போனா அதே நீங்க நியாயம்தான் சொல்றேன். நீங்க நியாயம்தான், நீங்க தூக்கிட்டு போங்க. அது என்ன காரணங்கிறத நான் கேட்டு சொல்றேன். அது வரையும் பொறுமையா இருங்க. சோ ஆகையினால இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ முழுக்க இது சித்தரிக்கப்பட்ட ஒரு அதுவும் மோடியினுடைய இதுவான். அதுக்கு பேரு என்ன?
மோடியினுடைய கேரண்டி. மோடியினுடைய கேரண்டியா? இவர் கேரண்டி கொடுத்த 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துட்டு வரும்னு சொன்னாரு. சுவிஸ் வங்கியிலயும் அங்கங்க வங்கியில இருக்கிறதுல அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் எடுத்துட்டு வரட்டும், அதெல்லாம் எடுத்து வந்து மக்களுக்கு கொடுக்கட்டும். அதே மாதிரி இன்னும் இவர் சொன்னது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, நம்ம ஐயாவே சொன்னாரு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவோம் வருஷத்துக்குன்னாரு. இப்ப இந்த 10 வருஷத்துல 20 கோடி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒரு பயலுக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரா? இதை மனசுல வைங்க. அதே போல வந்து இவர் என்ன பண்ணாரு, இவர் தொகுதியான காசியை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லி ராமர் கோயிலை கட்டியிருக்காரு. மத பிரச்சாரங்கள் தான் நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்திய பிரமாணமா நான் சொல்ல முடியும். மதங்களை தான் முன்னிறுத்தி ராமர் கோயிலையும் சிவாலயத்தையும் கட்டி முடிச்சிருக்காங்களே தவிர இவங்க வேற எந்த பணியும் செய்யல. அதுலயும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு இவர் 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கேன்னு சொன்னது முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்லி நம்மளுடைய அதான் அட்டவணையோடு சொல்லியிருக்காரு. ஆகையினால எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானேங்கிற மாதிரி இவர் அந்த தன்மை விடுந்தவர். இவருக்கு பொய்யை தவிர வேற எதுவுமே பேச தெரியாத பொய்யர்கள். கருத்துக்கள்ல திரு கலை ஐயா வந்து ஒரு மேற்கோள் காட்டியிருந்தாரு. பொது சிவில் சட்டமும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 62 வரைக்குமே நம்ம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெறதா இருந்துச்சு அப்படின்றாரு. இது பற்றி உங்களோட பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டுக்கு ஒரு நன்மை பயக்கும், அதனால ஒரு தேர்தல் அதெல்லாம் நாட்டுக்கு நன்மை பயக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு ஆதரிக்கல. காரணம் விளக்கம் சொல்றேன் கேளுங்க. ஒரு மாநில அரசு இருக்கு. ஒரு மாநில அரசுல வந்து இப்ப ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? இப்ப ஏற்கனவே இருக்கிற ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? அந்த மாநிலத்துல பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமா இருந்தா எப்படி கர்நாடகாவை மகாராஷ்டிராவை எல்லா மாநிலங்களையும் இப்ப கவிழ்த்துட்டே வந்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கவிழ்த்துட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றுவாங்க. புரியுதா? அவங்க ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. இன்கேஸ் எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏக்கா தான் கட்சி மாதிரி அவங்க பண்றாங்க. சப்போஸ் இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போது வேற வழி இல்லாம எல்லாமே வெளியில போயிட்டான்னா அந்த கவர்மெண்ட் ஸ்பெஷல் கவர்னருடைய ஆட்சியோ இல்ல ஜனாதிபதி ஆட்சியோ பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்துடும். அப்படி வந்தாக்க அந்த ஒரு தேர்தல்ங்கிற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நடக்கும்னா அப்ப அந்த மாநிலம் வந்து கவர்னருடைய ஆட்சியிலயோ அல்ல ஜனாதிபதி ஆட்சியிலயோ தான் கண்டினியூ ஆகுமா? அதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்ப இடையில அந்த தேர்தல் நடத்தணுமா இல்லையா? இதுதான் முன்னைய அரசு பண்ணிக்கிட்டு இருந்தது. 62 அவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அது வரலையும் ஒரே தேர்தல் தான் நடந்துகிட்டு இருந்தது. 67க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, சில இப்ப டிஸ்மிஸ் செய்யப்பட்டது வேற. ரெண்டாவது அப்ப எல்லாம் வந்து என்னன்னா கவிழ்ப்புங்கிறது அதிகமா நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்துறது. நான் ஒத்துக்கிடல. அதை முடியா கவிழ்த்துறதுங்கிற பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அந்த அரசு கவிழ்ந்துருச்சுன்னு சொன்னா திரும்ப ரீ எலெக்ஷன் நடத்தணும். இப்ப ரீ எலெக்ஷன் நடத்த முடியாத ஒன்னு இந்தியா ஒன்னு தேர்தல் அப்படி சொல்லல. தவறா சொல்றீங்க. அதுக்காக குறுக்கிறேன். சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து இப்போ ஒரு இடைத்தேர்தல் வருது, ஒருத்தர் இறந்துடுறாரு, இடைத்தேர்தல் தேவையில்லை, அந்த கட்சியே இன்னொருத்தரை நாமினேட் பண்ணிக்கலாம். ஆனா எப்ப மட்டும் இடையில தேர்தல் வரும்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. என்னன்னா ஒரு ஆட்சி கவிழும் போது அங்க தேர்தல் வரும். அப்ப அந்த தேர்தலில் ஜெயிக்கிற கட்சி அதனுடைய இன்னும் எஞ்சிய காலத்துக்கு தான் அவங்க இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அது சின்க்ரோனைஸ் ஆயிடும். இது அப்ப எந்த ஆட்சி இல்ல ஐயா நீங்க இருங்க. அப்ப இதுல என்ன செலவு ஆச்சு? அப்ப அதுக்கு ஒரு செலவு. அதுக்கப்புறம் நடக்குதுங்க. அதெல்லாம் இங்க பாருங்க எப்பயாவது நடக்கும். இது காங்கிரஸ் இருந்தா ஆட்சி கவுத்துங்க. இது சாத்தியம் இல்ல. இது சாத்தியம் இல்லாத திட்டம். காங்கிரஸ் இருந்தா ஆட்சி கவுழுமா? கொள்கை பிடிப்பு இல்லாத அவங்க வரப்போறது இல்ல. இங்க பாரு, பிஜேபி போல ஒரு அயோக்கிய இந்த உலகத்திலேயே கிடையாது. முத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நாங்க விலை போறோம்னா அது வந்து அவன் பேர்ல ஈடிய வைக்கிறது. யாரும் காசு பணத்துக்காக போகல. எல்லாத்தையும் ஏன் பயப்படுறான்னா ஏதாவது அங்கங்க என்னத்த ஊழல் பண்ணிருப்பான்ல, அந்த ஊழல் பண்ணதுனால அந்த ஊழலை வச்சு பண்றான்.
எல்லா நாயும் எல்லா அரசியலும் அப்படித்தானே நடக்குது. ஏன்னா தேர்தலை சந்திக்கணும், தேர்தலுக்கு செலவுக்கு பணம் வேணும், தேர்தல் செலவுக்கு பணம் வேணும்னா அப்ப கை நீட்ட அடிக்கடி தேர்தல் செலவு நடத்த கூடாதுங்கிறது. அது கை ஒரே கட்டத்துல தேர்தல். ஆமா, இப்ப இவன் ஒரே கட்டத்துல தேர்தல் பண்ண ஊழல் என்ன பண்ண உள்ளாட்சிகளுக்கும் ஒரே கட்டத்துல இருங்க சார். இந்த ஆளும் பேர்ல 7.5 லாட்ச ஊழல் இருக்கு. நீங்க அவன்கிட்ட தானே இருக்கு இடி, அவங்கிட்ட தானே வழக்கு போட நாங்க கோர்ட்ல வழக்கு போட்டா யாரு போட்டா? சார் சுப்பிரமணிய சாமி போட்டாரு சார். இங்க பாருங்க, சுப்பிரமணிய சாமி வச்சு போடுங்க. யார வச்சு பாருங்க, யார வச்சு போட்டாலும் அவன் போட்டான் சார். வழக்கு போடுறவங்களையும் அவங்கள மறுபடியும் கேஸ்ல போடுறானே. இப்ப என்ன நடந்துச்சு சார்? இங்க பாருங்க, எத்தனை பத்திரிகையாளர் உள்ள போட்டிருக்கான். அப்படித்தானே சார் நடக்குது. பேசுறவங்க உள்ள போடுவாங்கல்ல. இங்க பாருங்க, இது சர்வாதிகார ஆட்சி கண்ணு. இது வந்து ஜனநாயக நாட்டுல நீங்க தான் சொன்னீங்க. பாருங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. எமர்ஜென்சி அது 75 நேருவின் மகளே வருக நிலையான சார். அந்த காலம் வேற, இந்த காலம் வாஜ்பாய் வந்து 21வது நூற்றாண்டு. அது 20வது நூற்றாண்டு கூட்டணியில சேரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் நானே எடுத்துறேன், நல்ல கட்சியில மோசமான மனிதன் சொல்லிட்டு போவீங்க. இங்க பாருங்க, மோடி மட்டும் நான் சொல்ல விரும்பல. அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது அது வந்து இந்த RSS பின்புலத்துலதான் இயங்குது. அது RSSங்கிறது ஒரே நாடு, எல்லாம் இந்துக்கள், எல்லாம் இங்க எவனும் இருக்க முடியாது. இந்த ஆண்டு சத்திய பிரமாணமா சொல்றேன், மீண்டும் இது முறை வந்து பிரதமரா இந்த ஆள் வந்தான்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள். யாரும் இங்க இருக்க முடியாது. கிறிஸ்தவம் பூரா மதமாற்றம் செய்யப்படுவான், முஸ்லிம்களும் இந்துக்களும் மதமாற்றம் செய்யப்படுவான். இது வந்து கட்டாயம் நடக்கும். இது சத்தியம். ஐயா, இப்போ இதுல இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தமட்டில் ராகுல் காந்தி விமர்சனம் வச்சிருக்காரு. இதுல இருந்து கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் இதுல வந்து பெருசா இல்ல, இது ஒரு சும்மா வெத்த அறிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கு அந்த தேர்தல் அறிக்கை. வேலை வாய்ப்பு பொறுத்தவரையில வேலை வாய்ப்புங்கிறது, அரசு வேலை வாய்ப்புங்கிறது இப்ப அத்து போச்சு. உங்க காலத்திலேயே 30 லட்சம் அரசு துறை வேலைகளை நீங்க காலியா வச்சிருந்தீங்க, ஃபில்லப் பண்ணாம. அதை இப்ப தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றீங்க? நாங்க ஃபில்லப் பண்ணுவோங்கிறீங்க. அவன் இந்த 10 நீங்க தான் பண்ணணும்ல. 50 வருஷம் இருந்தப்ப பண்ணல. அதான் இப்ப பிரதமர் நேத்து கேக்குறாரு, நீங்க ஏன் பண்ணல? ஏன் நீ 10 வருஷத்துல ஏன் பண்ணுன? 10 வருஷத்துல பிடிக்கணும், ஏன் பண்ணிருக்கணும்ல? இல்ல நீங்க வந்து இந்த வறுமை கோட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் மேல கொண்டு வருவீங்கிற. இப்ப இந்திரா காந்தி உங்க பாட்டியே சொல்லிச்சு, கரீபி ஹட்டோ, வறுமையை ஒழிந்து போன்னு. ஆனா வறுமை போகல. நீங்க இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சீங்க, வறுமையை போக்குனீங்களா? மேலும் அதிக மக்களை வறுமை கோட்டுக்குள்ள தள்ளீங்க. நாங்க இப்ப இந்த 5 கிலோ அரிசியை கொடுக்கறது மூலமா இனி அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க ஏன் கொடுக்கறோம்னா, வறுமை கோட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் மக்கள் நாங்க 20 கோடி மேல கொண்டு வர்றோம். இதன் மூலமா அவங்களை திரும்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே போகக்கூடாதுக்காக நாங்க கொண்டு வரோம். காமாட்சியா 60 ஆண்டுகளா காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்களா, ஒரு 5 கிலோ அரிசி அந்த மக்களுக்கு கொடுக்கறதுனாலயும் டாய்லெட் கட்டி கொடுக்கறதுனாலுமே அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அப்படின்னா அப்ப நம்ம அந்த 60 ஆண்டுகள காங்கிரஸ் ஆட்சியில மக்கள் நம்ம எந்த நிலையில வச்சிருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா. புரியாம பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறாருன்னு நீனும் கேக்குறீரு. காங்கிரஸ் கட்சி காலத்துலதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பா கக்கூஸ் இருக்கணும்னு நானே தென்காசி நகராட்சியில கான்ட்ராக்டர் சொன்னீங்க. செஞ்சீங்களா? செஞ்சேன். நான் தான் கட்டினேன் சார். நாங்க தான் கட்டினோம். நாங்க சார் சத்திய பிரமாணமா நான் கான்ட்ராக்டர் சார். ஆமா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு எந்த வருஷத்துல? தென்காசி 97, 98 சார். 97, 98 பாருங்க, வேர்ல்டு பேங்க் ஸ்கீம்ல 97, 98 பண்ணவே ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி எப்பயுமே கிடையாது. இங்க பாருங்க, பொய் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. தெரியலன்னு சொல்றது ஒவ்வொரு வீடுக்கும் கட்டது. நானே 5000 இப்ப பாக்குறீங்க கிராமத்துல இருங்க சார், ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் 5000 வீட்டு கட்டி இருக்கேன். 5000 வீடு சொல்றாருங்க. என்னுடைய கான்ட்ராக்ட்ல 5000 வீட்டுக்கு நான் கட்டி இருக்கேங்க தென்காசியில. நீங்க என்ன பேசுறீங்க? 30 கோடிகள் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். நான் சொன்னது வந்து ஒரு மாநகராட்சியில ஒரு கான்ட்ராக்ட். நானு என்ன மாதிரி 20, 30 கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினாங்க தென்காசியில. நான் சொல்றது 97, 98 கக்கூஸ் இல்லாத வீடே இல்ல. எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன பண்ணும் தெரியுமா? தென்காசி நகரத்துல ஒரு கிராமத்துல
நகரத்துலதான் நான் கட்டினது சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க. நகரத்துல வந்து ஒரு நகரத்து ஏற்கனவே இருக்கும், ஒரு கக்கஸ் ரூம் போட்டு என்ன? அதுல ஒரு ஏற்கனவே கோப்பை இருக்கும்ல? வச்சு ஒரு சார் இங்க பாருங்க, சொல்லுங்க. நகரத்துல ஏற்கனவே இருக்கும்ல, நகரத்துல இல்லாம இருக்காங்க. இல்லாத வீட்டுலதான் நாங்க கட்டி விட்டுருக்கோம். ரூரல் தானே. இங்க பாரு, கிராமப்புறத்துல கட்டுறது இல்லாத வீட்டுலதான் சார் நான் கட்டுறேன். அவன் 10 கோடி நான் தான் சார். நீங்க இங்க பாருங்க, கிராமத்துல இருக்காது என்னங்க, பொது இடத்துக்கு போவாங்க. நகரத்துல பொது இடத்துல போறானா? ஏங்க கக்கூஸ் கட்டி கொடுத்தது பெருமையாங்க. 202 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தானேன்னு சொன்னானே, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தானாங்க. அது கரெக்ட், கொடுக்கல கொடுத்தானா? சொல்றேன். இப்ப இந்த 10 வருஷம் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தானா? டைவர்ட் பண்ண வேண்டாம். என்ன டைவர்ட் சொன்னீங்க 60 ஆண்டு காலம் வந்து நீங்க சொல்லி ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க, டாய்லெட் கட்டி கொடுத்தது பெரிய சாதனைன்னு கேட்டீங்க. பெண்களுக்கு பாதுகாப்புங்க, டாய்லெட்டுங்கிறது இருங்க. கிராமப்புற பெண்களுக்கு பாதுகாப்பு. நைனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க இரவுல நேரத்துல போனா எங்க போவாங்க? கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க இந்தியா பொருளாதாரம் எப்படி இருந்தது? நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1947 சுதந்திரம் வாங்கினோம். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க 60 ஆண்டு ஆனோம்னா நம்ம நாடு என்ன நிலையில இருந்தது, என்ன நிலைக்கு நம்ம டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தோம். நாங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்த ஆட்சியை வந்து இவன் பிடிச்சு வச்சுக்கிட்டு நாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலம் நல்ல டெவலப், நல்ல சீரடைஞ்சு அன்னைக்கு இருந்த நீங்களே பாருங்க 8.8% இருந்தது நம்மளுடைய உயர்வு. இன்றைக்கு வந்து என்ன இருக்கு 4.8, இப்ப என்னமோ 5.3 என்னமோ சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம வச்சிருந்தோம், நாட்டை கொண்டு வந்து உயர்த்தி இருந்தோம். அப்பதான் நமக்கு பொருளாதாரம் ஒரு ஸ்டெபிள் ஆச்சு. அந்த சூழ்நிலையில நீ ஆட்சிக்கு வந்து பண ஒழிப்பு பண்ற, மயிர பண்றேன்னு எல்லாத்தையும் இருப்பா. அவ்வளவு காரியத்தை நீங்க சொல்ற வளர்ச்சி எல்லாம் நீங்க பேசிக்கலாம். ஜிடிபி growth இங்க பாரு, இங்க பாரு, நாடு சுதந்திரம், இங்க பாரு, நாடு சுதந்திரம், உலக பொருளாதாரம் அன்னைக்கு சீரா இருந்துச்சு, அதனால இருந்துச்சு. பேண்டமிக்கு பின்னாடி கொரோனா வந்த பிறகு உலக பொருளாதாரம் சீரழிஞ்சு போயிடுச்சு. இந்த நிலைமையிலயும் அவங்க கொஞ்சம் மேல வர்றாங்க. இன்னைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரே பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். நான் சொல்லல, அதானியும் நான் சொல்ல IMF சொல்றாங்க. அது கரெக்ட். வளர்ச்சி யாருக்கு போகுதுங்கிற வேற விஷயம். கூட்டணி கட்சி தலைவரான ப. சிதம்பரமே சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம், ஜிடிபி எல்லாம் சொல்லிக்கிடலாம், நம்ம பேருக்கு சொல்லிக்கலாம், இந்திய உலக நாடு கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கா? ஒரு தனிநபர் ஒண்ணும் கிடையாது, ஜீரோ தான், ஜீரோல தான் இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம், ஜீரோ. சரி, ஓகே ஓகே. அதே போல இன்னொரு விஷயமும் பெரிய விவாதம் ஆயிருக்கு. இப்ப நம்ம காங்கிரஸ் தேர்தல் இருக்கையில ஏழை பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிக்கை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் திவால் ஆயிடும் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது வந்து சொல்றாங்கன்னா அது வந்து பொருளாதார நிபுணர்களை வைத்து தயார் பண்ணப்பட்டதுதான். இன்னைக்கு சிதம்பரம் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் தான். அதே மாதிரி மன்மோகன் சிங்கையும் ஆலோசனை எடுத்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர், பழைய கவர்னர்கிட்டையும் ஆலோசனை கேட்டு தான் அதை தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களால தர முடியுதா இல்லையான்னு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்க, குலைக்காதீங்க. எங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் தருவேன்பாங்க, தகுதி உள்ளவங்களுக்கு தருவேன்னு பிறகு மாத்துவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சி வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தர்றேன்பாங்க 1000 ரூபாய். இப்ப எல்லாருக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு 1 லட்சம் சொல்லிட்டாங்க. வறுமை கோட்டு கீழே 22 லட்சம் பேர் இருக்காங்களே, 22 கோடி பேர் இருக்காங்களே, அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 22 லட்சம் கோடி ஆகுமே அப்படின்னு கேள்வி கேட்டோம். சிதம்பரம் என்ன குறிப்பிட பண்ணிக்கணும், இந்த 22 லட்சம் கோடி என்பது வந்து ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 47,000 கோடி தான், 47 லட்சம் கோடி தான். அதுல பாதி இது வருது. பிறகு நீங்க இவற்றை கேட்கிறாங்க, சிதம்பரத்திட்ட டெலிவிஷன்ல கேட்கிறாங்க, டிவி அவரை கேள்வி கேட்கிறாங்க நேர்காணல்ல. அவர் எப்படி நழுவுறாரு தெரியுமா? நாங்க வறுமை கோட்டு கீழங்கிற சொல்லல, வறுமையிலும் வறுமையான மக்களுக்குன்றாரு. அப்ப யாரு? அந்தியோதயா அன்ன யோஜனான்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஃபேமிலி கார்டு தர்றோம்ல, அதுல அந்தியோதயா அன்ன யோஜனா தான் ரொம்ப புவரஸ்ட் பீப்புள் தர்றது. புரியுதா உங்களுக்கு? அதுவே நீங்க 21 கோடி பேர் இருக்காங்க. அதுலயே அதுக்கு கீழே எந்த லிஸ்டும் நம்மகிட்ட கிடையாது. அப்ப புது லிஸ்ட் ஒண்ணு உருவாக்குவார் நினைக்கிறேன். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை வந்தாங்கன்னா, அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா, இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தைக்கு மீச முளைச்சு இவங்க சித்தப்பா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இது எப்படி அமுல்படுத்துவாங்க தெரியுமா? நாங்க தகுதியற்ற உள்ள ஏழைகளுக்கு தருவோம் பாங்க. பிறகு அது யார் தகுதி? அது ஏதாவது ஒரு 3 காரணிகளை உருவாக்குவாங்க, திமுக உருவாக்குற மாதிரி. பிறகு அதுக்கு சான்றிதழ்கள்லாம் தர வேண்டியது இல்லைம்பாங்க.
வேண்டியவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் லோன் கொடுத்தாங்க. எங்க லோன் எப்படி கொடுத்தாங்க? எம்பி சொன்னா, காங்கிரஸ் எம்பி சொன்னா பேங்க்ல லோன் கொடுத்தான். அதான் இப்ப திரும்ப செய்ய நிறைவான கருத்து. ஏழை விட்டாங்கல்ல, சிதம்பரம் ஒரு லோன் கொடுக்கும் போது எப்படி காங்கிரஸ் ஆட்சியில லோன் ஏழை விட்டாங்க? இந்த சிதம்பரம் தான் நிதியமைச்சர். சிதம்பரம் அவர்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வறுமையிலும் வறுமை கோட்டில் கீழே உள்ளவங்க அவங்களுக்கு தான் தரப்படும் அப்படின்னு. இப்பயே மாத்திட்டாரு, ஆட்சிக்கு வரவங்க இப்பயே மாத்திட்டாரு. சரத்தை மாத்தல, அதுல அப்படிதான் சொல்லியிருக்காரு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அளிக்கப்படும். அறிக்கையில கரெக்ட், அறிக்கையில அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். ஆனா வாயில என்ன சொன்னாரு? சார் வறுமையிலும் வறுமை. இல்லையா, இப்ப நம்ம இவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் வருது. இப்ப இந்தியாவுடைய பட்ஜெட் அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? பொய் பித்தலாட்டங்க, பொய் பித்தலாட்டங்க. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னா அன்னைக்கு அவன் பொய் சொன்னான். அன்னைக்கு பேசாம நீங்க பொய் சொல்ற. இன்னைக்கு 20,000 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். 20 கோடி பேருக்கு அத ஒருத்தனுக்குமே கொடுக்கல. அதெல்லாம் வாயை பொத்தி மௌனமா இருக்க நீங்க. நாங்க தேர்தல் அறிக்கை கொடுத்த உடனே குலைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அவங்கள்ட்ட அந்த கேள்வி முன்வைப்போ நியாயமான கேள்வி, மாற்றுக்கிறது இல்ல. நாம இந்த வாக்குறுதியை கொடுக்கிறோமே, மக்களை ஏமாற்றுவதற்கான வாக்குறுதி. 100க்கு 100 இல்ல மக்களுக்கு இந்த பணம் தரப்படும். அது நடைமுறை சாத்தியம். நீ எது கவலைப்படுற? அவங்க அரசாங்கம் பண்ணும். அவங்க ஏயா சந்திர மண்டலத்துல இருந்து அரிசி கொண்டுட்டு வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லி சந்திரலேகா சொன்னும் போது எல்லாரும் ஆணு ஓட்ட போட்டானுங்க. நாங்க கொடுக்குறோம், ரூபாய் கொடுக்குறோமா இல்லையான்னு பொறுத்து பாரு. நம்ம மகளிர் 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறோமா? பாரு, அது இல்லங்க நான் கேக்குறது. பாருங்க, இது ஒரு 22 லட்சம் கோடி. அவங்க சொன்ன கணக்கு இவரே சொல்லிட்டாரு, வறுமை கோட்டு கீழே இருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க மேனிபெஸ்டோல. அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? MS சுவாமிநாதன் பரிந்துரைப்படி நாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இந்த MSP ஃபார்ம் 23 பொருள்களுக்கு முழுமையா வாங்கணும். அந்த பொருள்கள் விளையிற அத்தனை பொருட்களையும் வாங்கணும். அது வாங்கினா அந்த டிமாண்ட் நீங்க நிறைவேற்றினா 10 லட்சம் கோடி செலவாங்குறாங்க. அது 10 லட்சம் கோடி, இது 22 லட்சம், 32 லட்சம் கோடி கொடுத்துட்டீங்கன்னா 47 லட்சத்துல பாக்கி எவ்வளவு இருக்குது? ஒரு 15 லட்சம் கோடியில என்னத்தை நாக்க வலிப்பீங்களா? நான் கேக்குறேன். ஏன்னா நான் சொல்றேன், அட்லீஸ்ட் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தடம் பொருள்வீங்க. உங்க பழைய நிதி அமைச்சர் இப்பயே தரம் போன்றாரு. வறுமை கோட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கிடையாது. புரியுதா? தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது. வறுமையிலும் வறுமை யாரு? அது யாரு? சிதம்பரம் தான். வறுமையிலும் வறுமை இருக்கிற யாரு? சிதம்பரம். அது கணக்கே இல்லைங்க. மன்மோகன் சிங், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இவங்க வறுமையில். நம்ம ஐயாவை சேர்த்துக்குவோம். வறுமையிலும் வறுமையில் இருக்கிறவங்க இவங்கதான். ஓகே, நம்மளை விட பார்க்கக்கூடிய நேயர்கள், மக்கள் அவங்க ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அவங்களே இந்த சாத்தியம் இல்லாத எதையுமேங்க நீங்க தேர்தல் அறிக்கையா சொல்லக்கூடாதுங்க. பாஜக அந்த அளவுக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகுலாம் பண்ணல. அவங்களும் போய் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க கண் கூடாவே தெரியுதுங்க. இப்ப அவங்க 2 கோடி சொல்லல, அதுதான் பிரச்சனை. சாத்தியம் இல்லைன்னு வச்சுட்டாங்க. சும்மா இருங்க, இல்ல மக்களே தீர்மானிப்பாங்க. அவங்க முத்ரா லோனுடைய அளவை அதிகப்படுத்தி MSME இண்டஸ்ட்ரீஸை வளர்ப்போன்றான். 20 லட்சம் வரைக்கும் நாங்க லோனை லிமிட் கேப்பை ஏத்துறான். என்ன அது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸுக்கு அதிக தொகை ஒதுக்குறான். அப்படி பண்றான். நீங்களே வேலையை பார்த்துக்கோங்கிறான். வேலை நீங்க 30 லட்சம் அரசு வேலைகளை தேக்கி வச்சது யாருங்க? நிரப்பாம காங்கிரஸ் ஆட்சிங்க. என்னத்தை செஞ்சீங்க? ஏன் கழிச்சு என்ன? காங்கிரஸ் ஆட்சியில 3 லட்சத்துக்கு மேல வேகன்சிஸ் காங்கிரஸ் ஆட்சியில ரயில்வேல மட்டுமே இருந்துச்சு. என்ன கழிச்சீங்க நீங்க? இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் ரெப்பிடுவோங்கிறீங்க. இப்ப எப்படி ரெப்புவீங்க? பாருங்க, பொறுத்து பாருங்க, ஓட்ட போடுங்க, பொறுத்து பாருங்க. செய்யற மாதிரி. கருத்தை